காலங்காத்தால செம்ம குட் நியூஸுங்க. திடீர்னு அக்கௌண்ட்ல 5000 வந்து விழுந்ததுங்க. எதனாலன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா கவர்மெண்ட் இந்த மகளிர் குழுக்காக 1000 ரூபாய் போடுவாங்கல்ல மாசம், அப்படி இப்ப 5000 போட்டிருக்காங்க. அதனால ஒரே ஹாப்பிங்க. காலையில இருந்து சமையலே அப்படி டான்ஸ் ஆடிட்டே பண்ணிட்டு இருக்கேன் நான். காசுக்கு அவ்வளவு வேல்யூங்க. என்ன பண்றது? காசை விட உலகத்துல பெரிய விஷயம் இருக்குதாங்க. ஆனா அந்த பெரிய விஷயம் எல்லாத்தையுமே காசால தானங்க வாங்க முடியும். அதனால்தான் காசு அப்படின்னா தானா முகத்துல சிரிப்பு வந்துடுது. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வாங்க நம்ம தாளிக்கலாம். இந்த பாருங்க, கோஸ் அரிஞ்சு வச்சிருக்கேன். கேரட், கோஸ் கேரட் பொரியல் தான் பண்ண போறேன் இன்னைக்கு. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது பொரியட்டும். கொஞ்சம் ஜீரகம். நான் எல்லாத்துலேயுமே இந்த ஜீரகம் போடுவேங்க. உடம்புக்கு நல்லதுனால எல்லாத்தையும் வாரி கொட்டிடுறது. கருவேப்பிலை போட்டுருவோம். அது பொரிஞ்சோடனே இந்த கேரட் போட்டுருவோங்க. கூடவே இந்த கோஸும் போட்டுருங்க. கேரட்டு கோஸும் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணோம்னா ரொம்ப அருமையா இருக்குங்க டேஸ்ட். தேங்காய் போடணும். இது இப்படியே கலரி இது கூட இந்த மாதிரிக்கெல்லாம் கல்லுப்பு போட மாட்டாங்க, ஏன்னா கரையாது. அதெல்லாம் சால்ட்டு கொஞ்சமா சால்ட்டு போட்டு இன்னைக்கு லஞ்சு சிம்பிள் தாங்க. மிளகாய் சாம்பாரும் கோஸு கேரட்டு இது பொரியல் அவள் தான். கலரிட்டு இந்த மூடி போட்டு மூடி வச்சு வேகட்டும்.